என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னைக் கண்டும் காணாமல் நீ சென்றதற்கான விளைவு இப்பொழுது என்னவாகி இருக்கின்றது தெரியுமா? என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருந்தும் இப்பொழுது என்னைத் தள்ளிவிட்டு 2 பேர் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். இந்த இடத்தை கொடுத்தது நீதான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதான். என்ன கருப்பா சொல்கின்றாய்? நான் என்று உன்னை உதாசீனம் செய்தேன்? நான் என்று உன்னை விட்டு விலகி நிற்க முயற்சி செய்தேன் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக இன்று இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக மாறிவிட்டது. உன் அப்பன் கருப்பன் என்னை தள்ளிவிட்டு வேறொருவர் உன் இல்லத்திற்குள் நுழைகிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்கத்தானே வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் அவ்வளவு எளிதாக தன்னுடைய இடத்தை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து விடுவானா? அல்லது தான் வரவேண்டிய இல்லத்தில், தான் நின்று கொண்டிருக்கின்ற இல்லத்தில் தன்னை தள்ளிவிட்டு வேறு ஒருவர் நுழைய அனுமதி கொடுத்திருப்பாரா என்ன? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இன்று நடந்திருக்கின்றது. அதுவும் உன்னுடைய செயல்களாலும் நீ நடந்து கொண்ட விதத்தினாலும். என்ன நடந்தது? ஏது நடந்தது? இவர்கள் என்னை தள்ளிவிட நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதுமே நீ நல்ல மனநிலையோடும் நல்ல எண்ணங்களோடும் இருந்து கொண்டிருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார். கருப்பன் உனக்கு எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அதையெல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றுகிறாயா என்று யோசித்து பார். நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து பின்வாங்க வைத்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு நின்றதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சற்று உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பனை தள்ளி ஒருவர் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது தீய சக்தியாக இருக்க வாய்ப்பு ஒருபொழுதும் இல்லை. ஏதோ 2 நல்ல சக்திகள் தான் இதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல என் குழந்தையே, இவர்களை நீ அந்த அளவிற்கு நேசித்திருக்கிறாய் என்பதனால்தான், அதுவும் இந்த கருப்பனை விடவும் அதிகமாக அவர்களை நீ நேசித்திருக்கிறாய் என்பதனால்தான் இந்த கருப்பனை தாண்டி அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கருப்பன் என்னிடத்தில் அனுமதியையும் பெற்றுத்தான் வருகின்றார்கள். கருப்பா, நீ சற்று ஒதுங்கி இரு. ஒரு சில காரியங்களை இந்த இல்லத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. அதனால் இன்று எங்களினுடைய நேரம். நாங்கள் இதனை முடித்துவிட்டு வருகின்றோம். நீ சற்று பொறுமையாக இரு என்று சொல்லி என்னை ஒதுக்கிவிட்டுத்தான் இவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். ஆனாலும் உன் அப்பன் கருப்பன் நான் விட்டு விடுவேனா? என் குழந்தையே, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்க நினைத்தால் அது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் இவர்களோடு அந்த வெற்றியில் நாமும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த வெற்றியை என்னவென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வாழ்க்கைக்குள் இவர்களோடு சேர்ந்து நானும் இந்த நேரத்தில் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கின்றேன். அதனால் எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். என் குழந்தையே, இந்த கருப்பன் நான் சொன்னது போல என்னை தள்ளிவிட்டு 2 பேர் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்றால் உன் இல்லத்தில் இன்று 3 தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக நிற்கிறது என்றுதானே அர்த்தம். அதில் ஒருவர் உன் கருப்பண்ணசாமி நான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய். அதை தாண்டி மீதமிருக்கின்ற இந்த 2 பேர் யார் என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீதமிருக்கின்ற இந்த 2 பேர்
என்னை தள்ளிவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற இந்த 2 பேர் யார் என்று நீ கட்டாயமாக உணர வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை எதையுமே நமக்கு கொடுக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சேர அத்தனை விஷயங்களையும் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக ஒரு சேர அத்தனை உண்மைகளையும் நமக்கு தந்துவிட தயாராகிவிட்டது. இந்த கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். எத்தனையோ துன்பங்களை கடந்த இந்த வாழ்க்கையை நீ சந்தித்திருக்கிறாய். ஆனால் அத்தனை துன்பங்களுக்கும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்ற நன்மையை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடந்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று சற்று திரும்பிப்பார். ஒட்டுமொத்தமான மன சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமான மன நிறைவையும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. இன்றிலிருந்து என் பிள்ளை இனி எப்பொழுதும் சந்தோஷத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவாய். எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் வேதனைகள் இல்லாமல், எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் துன்பங்கள் இல்லாமல், இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது எது, கெட்டது எது என்று நமக்கு பிரித்தறியக்கூடிய தன்மை இருக்கும் அல்லவா? நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வந்தாலும் இதையெல்லாம் என்றும் என்றென்றும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நாட்களாக நிச்சயமாக இருக்கப் போகின்றது. உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த மீதம் இருக்கின்ற 2 பேரும் யார் என்று தெரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது. நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, இன்று சதுர்த்தியின் விடியல், பஞ்சமியின் இரவு. அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த 2 பேரும் யாராக இருக்க முடியும்? அதில் முதலாவது விநாயக பெருமான். சதுர்த்தி திதியினுடைய நாயகனாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றார். இரண்டாவதாக பஞ்சமியின் நாயகியான வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த 2 பேரும் ஒரு சேர வந்த பொழுதுதான் இந்த கருப்பன் என்னை ஒதுங்கி நிற்கச் சொன்னார்கள். கருப்பன் நானும் ஒதுங்கி நின்று வழிவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய பல விஷயங்களை நடத்துவதற்கான முடிவுகளை நான் எடுத்து விட்டேன் என்பதனைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தது எல்லாம் எளிதில் உன் வாழ்க்கையில் நடந்து விடுமா என்று கேட்டால் அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. எப்பொழுதுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்காக பல நன்மைகளை தருவதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். தெய்வம் எப்பொழுதும் உனக்காக நல்லது செய்யும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் அதற்கு காரணம். நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களைத்தான் தூக்கி சுமக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் நல்ல எண்ணங்களை சுமப்பதில்லை. நல்ல எண்ணங்கள் இருக்கின்றவர்களுக்குள் தான் தெய்வம் வரும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்ல எண்ணங்கள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் தெய்வத்தை அழைக்காமலேயே அவர்களை தேடி தெய்வம் வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத தருணமும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறட்டும். உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த சந்தோஷங்களை நீ உறுதியாக அனுபவிக்க தொடங்கிவிட்ட பிறகு இனி எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? எந்த சூழ்நிலைக்கும் நீ வருந்த வேண்டாம் அல்லவா? என் பிள்ளையே, மனதார எதையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இனி உன்னோடு எதற்கும் தயாராக உன் தாயானவள் நான் இருக்கிறேன் அல்லவா? இனி எதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையை சொல்லிக் கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா? நான் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற அர்த்தத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்களால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியும் என்பதுதான் உண்மை. அவர்கள் யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட முடியும் என்பதுதான் உண்மை. வேண்டும் என்றே என் பிள்ளை உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க யாரும் நினைப்பது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்காக நடக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கே உனக்கான அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் சொல்ல நினைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளிலிருந்து ஒருபொழுதும் தவற மாட்டேன். உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்யும் பொழுது அந்த விஷயத்தை நான் ஒரு நாளும் நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் நுழையும் பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு அதிசயம் நடத்த வேண்டும். அப்படி உன் இல்லத்திற்குள் நடத்தப் போகின்ற இந்த 2 பேருமே நிச்சயமாக உன் வீட்டில் ஒரு ஆடாத ஆட்டத்தை ஆடித்தான் உனக்கு அதனை பெற்று கொடுக்கப் போகின்றார்கள். ஏனென்றால் வேண்டும் என்றே உன் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கின்ற பல தீய சக்திகள் இருக்கின்றது. அவர்களை எல்லாம் வெளியே தள்ளி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிமிடம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகள் கிடைக்கும். என் குழந்தையை, சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும். அதனால் இனி எதற்கும் கலங்காதே. எந்த நிலைக்கும் நீ மயங்கி விடாதே. நிச்சயமாக இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன் கைகளில் கிடப்பதை நீ உணரத்தான் போகின்றாய். கருப்பன் இருந்து தரும் பொழுது அதை வேண்டாம் என்று தட்டிவிட யாருக்கு மனம் வரும்? என் குழந்தையே, உன் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து பலவிதமான நன்மைகளை உனக்கு செய்கிறேனோ இல்லையோ, பலவிதமான தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள். தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பிறக்கும் வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ விரும்பிய பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியத்தான் போகின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துவது இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கட்டும். உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதி செய்து தரட்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு முடிவும் அந்த நாளின் உனக்கு மறக்க முடியாத பல நினைவுகளை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்.
இன்று இந்த தெய்வங்கள் உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டார்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.